ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் என்ன அப்படிங்கிறது ஃப்ரம் த சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சார்ஜை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த சார்ஜ் என்ன பண்ணுன்னா, சரௌண்டிங்கில் நான் ஏதாவது ஒரு சார்ஜ் வச்சா உடனே அது மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாயிண்ட்டில் நான் ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சேன்னா அது மேலே இது ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஆனால் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு தள்ளி வச்சேன்னா என்னால் என்ன பண்ண முடியாது, ஃபோர்ஸ் அது எக்ஸர்ட் பண்ணாது அந்த சார்ஜ் மேலே. ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸ் இருக்காது எனக்கு அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் தான் லாஸ்ட் பாயிண்ட்டு. அது அந்த பாயிண்ட் வரைக்கும் அந்த சார்ஜ் வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. இதே மாதிரி நான் எல்லா டேரக்ஷனையும் அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிக்கிறேன். எந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த சார்ஜ் வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி அது எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணனா எனக்கு ஒரு ரீஜன் கிடைக்கும். இந்த ரீஜனுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த சார்ஜ் Q. ஓகே, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆனது எனி சார்ஜ் Q produces an electrical environment in its surrounding space which is called as its electric field. அப்படி இல்லைனா the region in which the charge experiences a force is called as electric field. ஸோ எப்படின்னா சொல்லலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டினானது ஒரு சார்ஜ் இருக்குது, நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த ஃபீல்டில் ஒரு பாயிண்ட் நான் எடுத்துட்டேன். அந்த பாயிண்ட்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறேன், அப்போ கண்டிப்பாக அது மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் இந்த சார்ஜ். ஸோ ஃபோர்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சார்ஜோட ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பாயிண்ட்டில் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை வச்சு சொல்ல முடியும்னா, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ். அந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் அந்த பாயிண்ட்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்றதை சொல்ல முடியும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் a point in an electric field is defined as the force experience per unit test charge kept at that point. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் பாயிண்ட்ன்றது அந்த இடத்துல நான் என்ன டெஸ்ட் சார்ஜ் வச்சு அது மேலே என்ன ஃபோர்ஸ் வருதோ அது. ஸோ லிமிட் Q0 turns to 0 F by Q0 எழுதியிருக்கேன். Q0 should be very small so that it does not affect the position of the source charge. அதனால தான் நான் Q0 turns to 0 எழுதியிருக்கேன். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் a point from a charge. ஸோ Q0 சார்ஜ் வச்சுட்டேன். நான் டெஸ்ட் சார்ஜ் Q0 ஒரு பாயிண்ட் Pயில் வைக்கிறேன். அந்த பாயிண்ட் P 600 டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாயிண்டில் நான் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ if a test charge Q0 is placed at a distance r from the source charge Q, then the force will be 1 by 4 pi epsilon Q0 by r square r cap. R cap will be in this direction. So electric field என்ன formula, F by Q0. So at point P E is equal to F by Q0. அது F ஓட ஃபார்முலா வந்து 1 by 4 pi epsilon Q0 by r square r cap into Q0. ஸோ Q0 அடிச்சிடலாம் நம்ம இப்போது. அடிச்சுட்டு பேலன்ஸ் இருந்தால் அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. ஸோ இனிமேல் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா அப்படின்னு சொன்னாலே இந்த ஃபார்முலா தான் எழுத போகிறோம். Q by 4 pi epsilon naught r square தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஞாபகம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ்னு கேட்டாங்கன்னா இதான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இதோட யூனிட் பார்க்கணும். இட்ஸ் யூனிட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா வந்து F by Q. F வந்து நியூட்டன், சார்ஜ் வந்து கூலும். ஸோ நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ். இதுக்கு இன்னொரு யூனிட் இருக்கிறது வந்து வோல்ட் மீட்டர் இன்வெர்ஸ். அது பின்னாடி வர ஃபார்முலா வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னொரு ஃபார்முலா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வோல்ட் மீட்டர் இன்வெர்ஸ். ஓகே, இப்போ டைமென்ஷன் பார்க்கலாம். E is equal to F by Q. F by Qக்கு பதிலாக I into T, கரண்ட் இன்டூ டைம் இல்லையா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ்க்கு டைமென்ஷன் MLT -2, ஐக்கு பதிலாக A, Tக்கு பதிலாக கேபிட்டல் T. ஸோ ஐயோடைய டைமென்ஷன் வந்து கேபிட்டல் A, ஸ்மால் டியோட டைமென்ஷன் வந்து கேபிட்டல் T. ஸோ ஏ மேலே போச்சுன்னா A இன்வெர்ஸ், T மேலே போச்சுன்னா T power -3. ஸோ MLA இன்வெர்ஸ் T power -3 தான் டைமென்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு. பட் அந்த ஃபார்முலா நம்ம தெரியும், E is inversely proportional to R square. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு R ஸ்கொயர்னா ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு சார்ஜ் எடுத்துட்டேன்னா 600 டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டோ அதே தான் எல்லா 600 டிஸ்டன்ஸ்லேயும் இருக்க போகுது. அதாவது நான் இந்த பக்கம் 600 டிஸ்டன்ஸ் பார்த்தனாலும் அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்க போகுது. ஸோ அப்படின்னா ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்னு அர்த்தம். ஃபோர்ஸ் ஆன டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ்டுனா எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், அங்கே ஒரு டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறேன். அந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் F is equal to என்ன, நம்மளுக்கு ஈயோட ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கலாம். E is equal to என்னது, F by Q. ஓகே, அப்போ F என்னது, E into Q, Q into E. E is the function of R. இப்போ தான் பார்த்தோம், E is proportional to 1 by R square அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் F வெக்டர்னு போட்டோன்னா E வெக்டர் இங்கே போடணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் இது. ஸோ நான் வந்து நிறைய சார்ஜஸ் எடுத்திருக்கேன். Q1 Q2 ரெண்டு சார்ஜ் எடுத்தேன். ஸோ இந்த ரெண்டு சார்ஜ்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்ப்போம் பர்டிகுலர் பாயிண்ட்டில். இவ்வளோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஒரு சார்ஜ்னால என்ன ஃபீல்டுன்னு பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டு சார்ஜ்னால என்ன ஃபீல்டுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறேன். Q1னால வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E1, Q2னால வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E2.
ஸோ ரிசல்டன் வந்து வெக்டர் சம். ஸோ E is equal to E1 plus E2. ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபோர்ஸ்லேயே பண்ணிட்டோம். ஸோ E vector is equal to E1 vector plus E2 vector. ஸோ இதுதான் வெக்டர் சம் ஆஃப் தி electric fields produced by other charges. All the charges included. Total electric field at a point due to the group of charges is equal to the vector sum of the electric fields produced by the individual charge at that point. ஸோ எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்கும். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கன்சிடர் n point charges q1 q2 up to q1 at distances r1 r2 up to rn with respect to the origin. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். A test charge q0 is placed at point p whose position vector is r. ஸோ இங்கே தான் வந்து டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறேன். அந்த பொசிஷன் வெக்டர் பாருங்கள், ஆரிஜின்லேருந்து r டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அதுதான் பொசிஷன் வெக்டர். q1 வந்து r1 வெக்டர் r1 டிஸ்டன்ஸ் இருக்குது, q2 வந்து r2 டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நான் பாயிண்ட் பியில் டெஸ்ட் சார்ஜ் q0 வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ q1 வந்து என்ன ஃபீல்டில் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, E1 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. q2 வந்து என்ன ஃபீல்டில் ப்ரொடியூஸ் பண்ணி E2 ப்ரொடியூஸ் பண்ணி. ஸோ E1 என்னது அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ் q1. E1 is equal to 1/4π0 q1 by rp1 square. q1லேருந்து என்ன டிஸ்டன்ஸ் பாருங்கள், அந்த பாயிண்ட் p rp1. அதே மாதிரி q2லேருந்து அந்த டிஸ்டன்ஸ் என்னென்னா rp2. ஸோ rp2 cap and so on. ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு சம் ஆஃப் ஆல் த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/4π0 வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா q1 by rp1 square வரும், rp1 cap. சிமிலர்லி எல்லாத்தையும் நீங்கள் போட்டுட்டு ஸோ அது அகெயின் நீங்கள் வந்து அந்த n வந்து கேபிட்டல் n போட்டுக்கோங்க, rpn. ஸோ அப்போ நான் வந்து இன் ஜென்ரல் இது இருந்தால் 1/4π0 சிக்மா i is equal to 1 to n எழுதிப்பேன். qi qi by rpi ஸ்கொயர்னு எழுதலாம். qi by rpi ஸ்கொயர் into rpi cap. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா for the system of electric field due to system of charges. Thank you so much for watching. ஸோ இந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, டெரிவேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.